வச்சா பாரு அதோ பர்த்டேப்பா இவன் தான். ஸோ மறக்காம ஒரு பர்த்டே விஷயம் கமெண்ட்ல போட்டுருந்துங்க. ஸோ லைக் வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர் அந்த ரோடு இருக்கும். ஏய் மச்சான் எப்படி இது ரோடு? இது கம்மி, இன்னும் கிட்ட போக போக பயங்கரமா இருக்கும். ஸோ வணக்கம் கேரஃபே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஸோ நம்மளும் மோட்டர் விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எங்கே போயிருக்கோம், காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெண்டோட பர்த்டே. ஸோ அதனால் மோர்தனா டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்கோம். ஸோ செம்ம ஃபன்னாக இருக்க போது. ஸோ வெயிட் பண்ணால் ஸோ வீடியோ வெயிட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம சேனல் என்ன புதுசாக பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணி ஆள போடுவாங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க என்னென்ன ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்னென்ன வண்டி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 220 பல்சர் 221, அது என்ன வண்டின்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ளெண்டர் ஒன்று போகுது, ஸ்ப்ளெண்டர் ஒன்று போகுது. ஸோ மொத்தம் எத்தனை பேர் போகிறோம்னா 2, 4, 6, 8 பேர் போகிறோம். மொத்தம் என்னை சேர்த்து 8 பேர் போகிறோம். இன்னும் நான் பண்ணு அலப்பறை இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ முட்டைலாம் வச்சு அம்மகளை பண்ணிட்டாங்க காலேஜ் ஆண்ட. ரொம்ப நாள் கழிச்சு ஏன்டா இத்தனை நாளாக மோட்டோ விளாக் பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ கேட்க மாட்டீங்க. ஏன்னா கேட்குறதுக்கு யாரும் இல்லையே. சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் சில பல ப்ராப்ளம். ஸோ அதனால தான் மோட்டோ விளாக் பண்ண என்னால் முடியல. ஏன்னா ஃபோனு கொஞ்சம் ப்ராப்ளம், என்கிட்ட கேமரா இல்லை. ஸோ ஃபோனில் தான் வீடியோ எடுத்துனுக்கிறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் இத்தனை நாளாக வீடியோ போடாமல் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வேறு வழி போட முடியலையே, என்ன பண்ணுறது, எதனா ஒரு தடங்கள் வந்துனே இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வால்பாறைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ உங்களோட கருத்து என்ன இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு யார் எதனா பிளேஸுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், போகலாம். மச்சான் வராடா மாப்பிள்ள மச்சான் அழகாக பாருங்க. கிஷோர் எங்க அவன் வச்சா பாரு அதோ பர்த்டேப்பா இவன் தான். ஸோ மறக்காம ஒரு பர்த்டே விஷயம் கமெண்ட்ல போட்டுருந்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட வண்டிக்கு வந்து ஸ்டிக்கரிங் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதுனா ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இந்த மிரரு, இந்த இவர் கடையெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு ரோடு, அந்த அந்த ஒரு டேமுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ரோடு இருக்கும் மக்களே. ஸோ சரியாக இருக்கும். ஸோ அந்த ரோடு ரொம்ப பிடிக்கும். அது லைக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ லைக் வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர் அந்த ரோடு இருக்கும். ஸோ ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த ரோடு. ஸோ பாருங்கள், வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஒரு மோர்தனா டேமோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பிரம்மாண்டமாக எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது முன்னாடியே போயிருக்கோம். ஸோ அந்த ஒரு மோர்தனா டேமோட ஒரு விளாகே வந்து நம்ம சேனலில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அது வந்து ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு பயங்கரமாக எடுத்துன்னு போயிடுறேன். பின்னாடி ஃப்ரெண்டு சொல்லுறேன், ஏதோ பேசணும் போயின்னுக்கிறான்டா அவன். ஐயோ அவனை எங்கே போகுது ஒரு மோட்டோ விளாக் என்னோட ட்ரீம். ஸோ என்னோட ஆசைக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது எப்படியாச்சும் ஒரு லெவலுக்கு சக்ஸஸ் ஆகணும். ஸோ அதுதான் என்னோட மைண்ட் செட் ஃபுல்லாக போயின்னு இருக்குது. பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வால்பாறை, ஸோ அதுக்கப்புறம் கொல்லி ஹில்ஸ், ஏகப்பட்ட பிளான் போட்டிருக்கேன். ஸோ பிளான் போட்டால் மட்டும் பத்தாது. ஸோ அதை வந்து நடத்தி காமிக்கணும். பார்ப்போம். ஹெல்மெட்டெல்லாம் போனோன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ நான் சொன்னேன், கூட வந்து மொத்த பேருமே ஹெல்மெட் போடாமல் தான் வந்திருக்காங்க. ஸோ நான் சொன்னேன், அவர் வண்டியே அவங்களுக்கு இல்லையா, ஸோ வண்டியே எங்கிட்ட இல்லை, நான் ஹெல்மெட் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் எப்படியாச்சும் ஹெல்மெட்டு ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு ட்ரை பண்ணுறேன். வண்டி வந்து இன்னொருத்தவங்கிட்ட வாங்கி வந்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அதனால வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கிட்ட வண்டி வாங்கி வந்துருக்காங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டை ஒருத்தன் பின்னாடி உட்கார வச்சுக்கினேன். ஸோ மற்ற 3 வண்டி இருக்குது. ஸோ அதனால தான் ஹெல்மெட் போடல. ஸோ கோச்சி அதிக கேரவே. ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக ஹெல்மெட் இல்லாமல் வண்டி எடுக்க மாட்டேன். ஸோ நான்லாம் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி எடுக்க மாட்டேன். காலேஜ் போகும்போது கூட ஹெல்மெட் பண்ணலாம் போவேன். ஏதாவது ஒரு வினோதமாக பார்த்தாலும் பரவாயில்ல, ஹெல்மெட் பண்ணலாம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அதே மாதிரி நேற்று காலேஜுக்கு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்டு, சரியான ஆக்சிடென்ட்டுங்க. ஸோ வந்து நான் 4 வழி பிரியுது. ஸோ ஒரு சைட்லேருந்து ஸ்கூட்டி ஒரு தாத்தா வந்துருக்காங்க. ஸோ இன்னொரு சைட்லேருந்து காரு. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்க்காம போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிராஃபிக் போலீஸ் அந்த இடத்துல அதே மாதிரி வந்து டிராஃபிக் லைட்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இந்த ஒரு காரணம் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் வந்து நீங்கள் பார்த்து பொறுமையாக போயிருந்தேன்னா ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்காது. ஸோ அந்த ஸ்கூட்டியில் மட்டும் தான் ஸோ அங்கங்கே கொஞ்சம் அடி. ஸோ மற்றபடி ஆண்டவர் புண்ணியத்தில் எந்த ஒரு பெரிய அடியும் படலை. ஸோ நம்ம கிட்ட வந்துட்டோம் மோர் தன் டைம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் சம்திங் 10 கிலோமீட்டர் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம்.
நான் ஆல்ரெடி இது vlog பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 20 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ண வந்துட்டேன். அது வந்து அந்த ஸ்பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. சரி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹெல்மெட்டில் மவுண்ட் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அப்படியே ஃபோன் மொபைல் மாட்டிட்டு அப்படியே வந்துட்டேன். வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கிறோம் நினைக்கிறேன். நம்ம போட்டுறேன் நீங்கள் எடுத்துருவோம். இப்படிதான் கட் பண்ணணும். வந்துட்டானா பாரு. கட் பண்ணணும். நம்ம லெஃப்ட் கட் பண்ணணும். வந்துட்டானா பாரு. சுத்தின்னு வந்துருக்காங்களா? என்னடா இந்த ரோடு தான் செம்மையா இருக்கும். இந்த ரோடு வேற மாதிரி இருக்கும். எங்கடா போனாங்க? ஓ சிக்கேர ஃபீலிங்க. நான் அவங்க வந்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ் கிளம்பிட்டோம். ஸோ தண்ணியெல்லாம் குடிச்சிட்டிங்க. ஸோ தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஸோ கொஞ்சம் வார்ம் அப் ஆகிட்டு ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க பசங்கள்லாம். அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த ரோடு இந்த ரோடு பாருங்கள். ஸோ இந்த ரூட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும் ரூட்டு. இந்த ரோடும் நல்லாயிருக்கும், இந்த ரூட்டும் நல்லாயிருக்கும், இந்த ஒரு வியூவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வழி விடுங்கடா. ஏய் வாடா. என்னடா ஃபோன் ஃபோன் பேச வேணான்னு சொல்கிறேன் அவனை. ஐயோ மச்சான் எப்படி இது ரோடு? இது கம்மி. இன்னும் கிட்ட போக போக பயங்கரமா இருக்கும். இந்த வியூவே ரொம்ப நல்லா இருக்கும்டா. வாவ். ஸோ வெயிட் பண்ணி கடைசி இருக்க பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு தரமான வியூவை காமிக் டைம். ஸோ அதே மாதிரி டேர்னிங்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்து பொறுமையாக கட் பண்ணணும். ஸோ இந்த ஒன்றே தான். ஸோ இந்த ஒரு ரோட்டில் தான் 2 பேரும் வரவங்களோ போகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ டக்குன்னு வந்தால் எதுவும் பண்ண முடியாது, பொறுமையாக போகணும். ஸோ ரிஸ்க்கு இருக்குது. ஸோ ரிஸ்க்கு நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. பார்த்து பொறுமையாக போகணும், அவ்வளோதான். ஸோ இந்த ரோடு பாருங்கள். ஸோ வால்பாறை டு அதிரப்பள்ளி இந்த ரோடு அந்த ஒரு ஃபீலை கொடுக்கும். இந்த ரோடு செம்மையாக இருக்கும். அது ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பயங்கரமாக இருக்கும். பார்ப்போம். எங்கடா அவங்க முன்னாடி போக சொல்கிறா. லாஸ்ட்டில் போகலாம். பொறுமையாக போடா. பொறுமையாக போ. இப்போ ஒரு ஸ்பாட்டு செம்மையான ஸ்பாட் இருக்கும் பாரு. இப்போ ஏங்க அவங்க எப்படி மச்சா இது வார எப்படி இது வரும்போது ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ டைம் ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு அங்கே பார்த்துட்டு வந்துடலாம். வாவ் சார் எப்படி மச்சான் இது? அவ்வளோ தூரம் வந்து அது ஒர்த்து இல்லை. ஸோ கேஆர்எஃப் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு வீடியோலேயே மொத்தமே முடிச்சிடலாம் தான் பார்த்தேன். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அப்படின்றதுனால ஸோ 2 பார்ட்டாக பிரித்து போடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து பார்ட் 1 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதோட கண்டினியூ பார்ட் 2 வந்துடும். ஸோ அதுக்கு நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்ட் 2 பார்க்க முடியும். ஸோ சத்தியமாக சொல்கிறேன், பார்ட் 1 விட பார்ட் 2 சத்தியமாக இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. ரொம்ப ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கருத்து எதனா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் சந்திக்கலாம். பை கைஸ்.